பணம்சார் உளவியல் 7. விடுதலை. காலத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதே பணத்தால் நாம் பெறும் மிகப்பெரிய லாபம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நான் என்ன எண்ணுகின்றேனோ அதை இன்று செய்வேன் என்று சொல்லும் திறனே செல்வத்தின் உச்ச மதிப்பு. மக்கள் மேலும் இன்பமாக இருக்க செல்வந்தர்களாக ஆக விரும்புகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பதால் இன்பம் என்பதை வரையறுப்பது மிகவும் சிக்கலான செயலாகும். இருந்தும் மக்கள் கருதும் இன்பத்துக்குள் பொதுவான காரணி அல்லது மகிழ்ச்சியை தூண்டும் பொதுவான எரிபொருள் என்று ஒன்று இருக்குமேயானால் அது அவர் வாழ்க்கையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள விளையும் விளைவே ஆகும். நாம் எதை விளைகின்றோமோ, எப்போது விளைகின்றோமோ, எவருடன் விளைகின்றோமோ, எவ்வளவு காலம் விளைகின்றோமோ அதை சாத்தியப்படுத்துவது விலை மதிப்பற்றதாகும். அதுவே செல்வம் தரும் மிகப்பெரிய லாபமாகும். அங்கு கேம்பல் என்பவர் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் மனோதத்துவ வல்லுநராக இருந்தார். இவர் 1910 பிறந்தவர். மன இறுக்கம், மனப்பதட்டம், மனக்கோளாறு போன்ற ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இவரது ஆய்வு நடந்தேறியது. மக்களை இன்புற செய்வது எது என்பது குறித்து கேம்பல் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இவர் 1980 வெளியிட்ட தி சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா என்ற நூலில் மனோதத்துவ வல்லுநர்கள் பொதுவாக நம்புவதை விட மக்கள் இன்பமாகத்தான் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்குள்ளும் சிலர் மற்றவர்களை விட மிகவும் இன்பமாக இருக்கின்றனர். அத்தகைய நிலையில் இருப்பவரை நீங்கள் அவர்களுடைய வருவாய், இருக்குமிடம், கல்வித் தகுதி போன்ற காரணிகளால் தரம் பிரிக்க இயலாது. ஏனென்றால் அத்தகைய பிரிவுகளின் கீழ் உள்ளவர்களில் பலர் மனச்சோர்வால் மிகவும் பீடித்த நிலையில் உள்ளனர். இன்பத்துக்காக மிகவும் வலிமையான காரணியாக அவர் குறிப்பிடுவது மிகவும் எளிதான ஒன்றாகவே உள்ளது. கேம்பல் தொகுத்துரைப்பது இதுதான். தமது வாழ்க்கையை மிக திறமையாக கட்டுப்படுத்தும் குணமுடையவரே நல்வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்களை மிகவும் சரியாக கணிக்கக்கூடியவராக விளங்குகின்றனர். மேலும் நாம் பொதுவாக கருதும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை நிலைகள் அதற்கான காரணியாக இருப்பதில்லை. உங்கள் வருமானத்தை விடவும், உங்கள் வீட்டில் பரந்த அளவை விடவும், உங்கள் தொழில் தரும் கண்ணியத்தை விடவும் இன்பத்தை நல்லக்கூடியது வேறு உண்டு. அது நீங்கள் எதை விளைகிறீர்களோ, எப்பொழுது விளைகிறீர்களோ, எவரோடு விளைகிறீர்களோ அவற்றின் மீதான கட்டுப்பாடே ஆகும். இத்தகைய கட்டுப்பாடே மக்களை இன்புற செய்யும் மிகவும் பரந்த நிலை கொண்ட காரணியாகும். நாம் சேர்ந்த செல்வத்தின் உள்ளார்ந்த மதிப்பென்பது உங்கள் வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை வழங்குவதே ஆகும். இப்படி சொல்வது மிகையாகாது. நாம் செய்கைகளையும் செய்யும் வகைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் நமக்கு துளி துளியாய் அளிக்க வல்லது நம்மிடம் சேரும் செல்வமே ஆகும். சிறிய தொகைதான் ஆகட்டும், அது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்தில் வங்கிகளிடமிருந்து எந்த கடனையும் பெறாது. சில நாட்களுக்காவது பணியிலிருந்து விடுபடுத்திக் கொண்டு ஓய்வு கொள்ள வைக்கக்கூடிய வழியாகிறது. அப்படியான தொகை உங்களிடம் இல்லாத பட்சத்தில் அந்த தொகையை சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான செயலாகும். சுதந்திரத்தை கொடுக்கும் துளி என்பது இதுதான். நீங்கள் பணியிலிருந்து நீக்கப்படும் போது பெரிய வாய்ப்பை தேடி வாளாயிருப்பதை விட கிடைத்த ஒரு சாதாரணமான பணிக்கு சேர்ந்து பின்னர் மாறிக்கொள்வது யாருக்கு தெரியும்? அந்த சாதாரண பணி உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றி போடலாம். ஒரு 6 மாத செலவுக்கான தொகை உங்களிடம் இருந்தால் உங்கள் மேலாளரின் கொடுமைகளுக்கெல்லாம் அச்சப்பட வேண்டிய நிலைமை இராது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சில மாதங்கள் நீங்கள் பணியில் இல்லாமல் இருந்தாலும் அடுத்த வேலை கிடைக்கும் வரை உங்களிடம் உள்ள கையிருப்பு உதவும் என்று. கூடுதலான சுதந்திரம் என்பது சம்பளம் சற்றே குறைவாக கிடைத்தாலும் நீங்கள் வேண்டும் நேரத்தில் சென்று பணி செய்ய இயலும் வகையிலான வேலையில் சேர்வது, அல்லது குறைந்த தூரத்தில் உள்ள ஓரிடத்தில் பணிபுரிவது, அல்லது உங்களுக்கு ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகளை எப்படி எதிர்கொள்வது என்று எண்ணிக்கொண்டிராமல் உங்கள் கையிருப்பை பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் வாழ்வது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பணி ஓய்வு எப்பொழுது என்பதை மற்றவர் தீர்மானிக்காமல் நீங்களே தீர்மானிக்கும் அந்த சுதந்திரத்தை பெறுவது. உங்களிடம் சேர்ந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் வாங்க முயலும் இதர ஆடம்பர பொருள்களை தவிர அந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் சேர்க்கும் காலமும் தேர்வுகளுமே ஒப்பிடுதற்கரிய பொருளாகும்.
நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ஒரு முதலீட்டாளராக வரவே கனவு கண்டு கொண்டிருந்தேன். அதற்கான ஒரே காரணம் முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளின் மூலம் பெருத்த வளத்தை சேர்த்தார்கள் என்பதுதான். அத்தகைய என் எண்ணம் ஒரு உந்துதல் தான். அத்தகைய வாழ்க்கை எனதானால் அது எனக்கு முழு மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்பதில் நான் 100% நம்பிக்கையுடன் இருந்தேன். நான் இளநிலை படித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆண்டின் கோடைக்கால விடுமுறையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் உள்ள ஒரு முதலீட்டு வங்கியில் பகுதி நேர வேலைவாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் அந்த வாய்ப்பை என் தொழிலுக்கேற்ற வகையில் லாட்டரி கிடைத்ததைப் போல் உணர்ந்தேன். இது மட்டும்தான் நான் என் வாழ்நாளில் மாறாதா என்று வேண்டிக் கொண்டிருந்தது. அங்கு பணியாற்றிய முதல் நாள்தான் அத்தகைய முதலீட்டாளர்கள் எவ்வாறு பெரும் வருவாயை அள்ளுகிறார்கள் என்பதை குறித்து உணர்ந்தேன். சராசரி மனிதனால் இயல்பாக பணியாற்றும் நேரத்துக்கும் அதிகமான அளவில் நீண்ட நேரத்துக்கு அவர்கள் உழைக்கின்றனர். உண்மையாக பார்க்க போனால் அவர்கள் பெரும்பாலானோர் அந்த நீண்ட நேர உழைப்பை கட்டுக்குள் வைக்க இயலாதவர்களே. நடு இரவுக்கு முன்னர் வீடு திரும்புவதே மிகவும் கடினமான செயலாக இருந்தது. அந்த அலுவலகத்தில் இப்படி ஒரு பேச்சு வழக்கும் நிலவி வந்தது. சனிக்கிழமைகளில் நீ அலுவலகம் வரவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை நீ திரும்ப வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பணி அறிவை தூண்டும் விதமாக இருந்தது. வருவாயும் நன்றாக இருந்தது. குறிப்பாக என்னை நானே மிகவும் முக்கியமானவன் என்று உணரும் வகையில் அந்த பணி அமைந்திருந்தது. ஆனால் விரியும் ஒவ்வொரு வினாடியும் நான் என் மேலாளரின் எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகின்றேன். அந்த அடிமை உணர்வே என் வாழ்க்கையின் மிகவும் மோசமான அனுபவத்தை பெற்றதற்கு போதுமான காரணியாக இருந்தது. என்னால் ஒரு மாதத்துக்கு மேல் அந்த நிறுவனத்தில் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த அனுபவத்தில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால், எனக்கு அந்த பணி மிகவும் பிடித்திருந்தது. நான் அதிகமாக உழைப்பதையும் விரும்பினேன். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத கால வரையறையின் கீழ் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்வது என்பது உங்களுக்கு பிடிக்காததை செய்வதை போன்றதே. அந்த உணர்விற்கு ஒரு பெயரும் உள்ளது. மனோதத்துவவியலாளர் அதை எதிர்வினை என்பார். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியர் ஜோனா பெர்கர் இதை குறித்து மிக செறிவான முறையில் தொகுத்துரைத்துள்ளார். வாகன ஓட்டுநரின் இருக்கையில் அமர்ந்திருப்பதைப் போல மக்கள் எப்போதுமே எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றே உணர்கிறார்கள். அவர்களை நாம் ஏதாவது செய்தால் அவர்கள் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை என்பதைப் போல் உணர்கிறார்கள். அந்த வாய்ப்பு அவர்களாகவே தேடிக்கொண்டதுதான் என்பதை உணராமல் நாம் தான் ஏதோ அவர்களை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்பதைப் போல் உணர்கிறார்கள். இந்த காரணத்தால் தொடக்கத்தில் அவர்களுக்கு அப்பணியை ஏற்றுக்கொள்வதில் இன்பம் இருந்தாலும் நாம் அணுகும் போது அவர்கள் அப்பணியை செய்ய முடியாது என்று சொல்லவோ இல்லை, வேறு விதமாக செய்யவோ துணிகிறார்கள். இந்த கூற்று எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் செல்வத்தை வாழ்வியல் போக்கில் சீரமைக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள். அந்த உணர்வே நாம் என்ன விளைகின்றோமோ, எப்போது விளைகின்றோமோ, யாருடன் விளைகின்றோமோ, எங்கே விளைகின்றோமோ, எவ்வளவு காலம் விளைகின்றோமோ, அந்த வகையில் மகத்தான வளத்தை சாத்தியப்படுத்தும். டெரிக் ஸ்வர்ஸ் என்ற பெரும் வெற்றி கண்ட தொழில் முனைவர் ஒருவர் அவர் எப்படி செல்வந்தர் ஆனார் என்று அவரை வினவிய அவர் நண்பருக்கு பதில் கூறும் வகையில் எழுதிய கடிதத்தில் இப்படி கூறுகின்றார். நான் மன்ஹட்டன் நகரில் ஆண்டுக்கு $20,000 கிடைக்கும் ஒரு சராசரி வேலையில் பணியாற்றி வந்தேன். வெளியில் விருந்துண்ணவோ அல்லது வாடகை ஊர்திகளில் பயணம் செய்யவோ இயலாத நிலைதான் அது. மாதம் ஒன்றுக்கு நான் $1,800 சம்பாதித்தாலும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஏறக்குறைய $1,000 வேண்டியதாக இருந்தது. நான் 2 வருடங்கள் இந்த நிலையில் வாழ்ந்து $12,000 சேமித்தேன். அப்போது எனக்கு வயது 22. கையில் $12,000 சேர்ந்தால் நான் என் வேலையை விட்டுவிட்டு முழுநேர இசைக்கலைஞனாக மாற இயலும். என் மாதாந்திர தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு எனக்கு சில இசை நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பினேன். எனவே அந்த முடிவை என்னால் எடுக்க முடிந்தது. அடுத்த ஒரு மாதத்தில் நான் என் வேலையை துறந்தேன். அதற்கு பின்னர் நான் எப்போதுமே வேலைக்கு சென்றதில்லை. நான் இதை என் நண்பருக்கு சொல்லி முடித்த போது அவர் என்னிடம் மேலும் சொல்லுங்கள் என்றார். நான் அவ்வளவுதான் என்றேன். அவர் தொடர்ந்து, இல்லை, உங்கள் நிறுவனத்தை நீங்கள் விற்ற போது நடந்தது என்ன என்று வினவினார். இல்லை, அது என் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த விடவில்லை. என்னுடைய வங்கி கணக்கில் மேலும் பணம் சேர்ந்தது என்பது மட்டுமே மாற்றம். என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்றால் அது என்னுடைய 22ஆம் வயதில்தான். உலக வரலாற்றிலேயே மிகவும் பணக்கார நாடு அமெரிக்கா. ஆனால் 1950களில் வளமும் வருவாயும் குறைந்தே இருந்தாலும் அந்த நாளைய அமெரிக்கர் வாழ்ந்ததைப் போல் இப்போதைய சராசரி அமெரிக்கர் இன்பமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. 2019ஆம் ஆண்டு 140 நாடுகளிலிருந்து 1,50,000 பேர்களை சந்தித்து கேல் நடத்திய கருத்து கணிப்பில் 45% அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட அதிக அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று கூறியுள்ளார். உலக அளவிலான இந்த சதவீதம் 39%. 55% அமெரிக்கர்கள் முந்தைய தினம் நாங்கள் மிகவும் அழுத்தத்துக்கு ஆளானார் என்று குறிப்பிட்டுள்ளனர்.
தவிர, ஏனெனில் 35% அவ்வாறே கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சேகரித்த செல்வத்தின் பெரும்பான்மையான பங்கை முன்னைவிட சிறந்த பொருள்களை நாம் வாங்க செலவு செய்துள்ளோம். அதே நேரத்தில் நாம் காலத்தின் மீதான நம் கட்டுப்பாட்டை இழந்து நிற்கின்றோம். எனவே இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று இல்லை என்று ஆக்கிவிடுகின்றன. பணவீக்கத்தின் தாக்கத்தை கணக்கில் கொண்டாலும் 1955ஆம் ஆண்டில் ஒரு மத்திய தர சராசரி குடும்பம் ஏறக்குறைய $29,000 வருவாயாக கொண்டிருந்தது. 2010ஆம் ஆண்டில் இது $62,000 சற்று மிகையாகவே உள்ளது. இந்த வருவாய் உயர்வை கொண்டு 1955இல் ஒரு சராசரி மத்தியதர அமெரிக்கரால் நினைத்து பார்க்க இயலாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1950ஆம் ஆண்டின் சராசரி அமெரிக்கரின் வீட்டு பரப்பளவு 983 சதுர அடிகளாக இருந்தது. அதுவே 2018ஆம் ஆண்டில் 2436 சதுர அடிகளாக உயர்ந்து உள்ளது. இன்றைய சராசரி அமெரிக்கர்களின் வீட்டில் உள்ள கழிவறைகளின் எண்ணிக்கை அந்த வீடுகளின் வசிப்பவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவே உள்ளது. நாம் பயன்படுத்தும் சீருந்துகள் முன்னை விட வேகமாக செல்லக்கூடியனவாகும், அதிக திறன்களை கொண்டவையாகவும் உள்ளன. நாம் பயன்படுத்தும் தொலைக்காட்சிகள் முன்னை விட இன்றும் விலை குறைவாகவும் திறன் மிகுந்தவையாகவும் உள்ளன. அதே சமயத்தில் நமக்கென்று கிடைக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் கண்டதாக தெரியவில்லை. இவ்வினையின் பெரும்பான்மையான காரணமாக அமைவது நம்மில் பெரும்பாலானோர் செய்யும் வேலையே ஆகும். ஜான் டி. ராக்ஃபெல்லர் எக்காலத்திலும் மதிக்கத்தக்க வகையில் மிகுந்த அளவு வெற்றியை கண்டு தொழிலதிபராக திகழ்ந்தவர். பெரும்பான்மையான நேரம் அவர் தனித்த நிலையில் மற்றவர்களுடன் அதிகம் பழகாதவராகவே வாழ்ந்தார். அரிதாக பேசும் குணத்தை கொண்டவர் இவர். தாமாகவே பிறர் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் பிறர் அவரை சந்திக்கும் போதும் பேச்சு கொடுக்காத குணமுடையவராகவும் விளங்கினார். ராக்ஃபெல்லருடன் அரிதாக ஓரிரு முறைகள் பேசும் வாய்ப்பினை பெற்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் தொழிலாளர் ஒருவர் அவரை குறித்து குறிப்பிடும்போது, அவர் மற்றவர்களை பேசிவிட்டு தான் அமர்ந்து கவனித்தபடி பேசாமலேயே இருப்பார் என்கிறார். அவர் ஏன் மௌனமாகவே உள்ளார் என்ற வினா ஒவ்வொரு முறையும் அவர் முன் எழும்போது ராக்ஃபெல்லர் சில நேரங்களில் இந்த பாடலை சொல்லுவார். உயர்ந்த ஓக் மரத்திலே ஒற்றை ஆந்தை வசிக்குது, அதிக அளவு பாக்குது, அளந்து அளந்து பேசுது, குறைந்த அளவு பேசினால் கூடி கேட்பர் யாவரும். பறவை அறிந்த உண்மையை மனிதர் அறிவதில்லையே. ராக்ஃபெல்லர் ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் கண்டுபிடித்த உண்மை ஒன்று இப்போது மில்லியன் மனிதர்களின் பழக்கத்தில் உள்ளது. எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதோ, ரயில் வண்டிகளில் சாமான்களை ஏற்றுவதோ அல்லது எண்ணெய் பீப்பாய்களை எடுத்து செல்வதோ ராக்ஃபெல்லரின் வேலை அன்று. நிலைமைகளை கவனித்து யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பதே அவருடைய வேலை. அவர் வேலையின் உற்பத்தி பொருளாக வெளிவருவதை அவர் தன் உடல் உழைப்பாலோ அல்லது அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தாலோ செய்வதில்லை. அவர் மூளைக்குள் தோன்றும் யோசனைகளே அவரது உற்பத்தி பொருள்கள் யாவும். எனவேதான் அவர் தன்னுடைய பெரும்பான்மையான நேரத்தையும் உழைப்பையும் மூளைக்குள்ளேயே செலவழிக்கிறார். பார்ப்பவருக்கு எல்லாம் அவர் ஏதோ வேலை இல்லாமல் பொழுது போக்க உட்கார்ந்திருப்பது போல் தோன்றும் விதமாய் ஒவ்வொரு நாளின் பெரும்பகுதியும் அவர் அசைவில்லாமல் உட்கார்ந்த நிலையில் செலவழித்தாலும் எழும் சிக்கல்களை குறித்து தன் மூளைக்குள் தொடர்ந்து அவர் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். எல்லோரும் உடல் உழைப்பால் மட்டுமே பணியாற்றிக் கொண்டிருந்த அவருடைய வாழ்நாளில் அவர் செய்யும் அத்தகைய பணி அபூர்வமான ஒன்றாகவே இருந்தது. பொருளாதார நிபுணர் ராபர்ட் கோர்டன் கணிப்பின்படி 1870ஆம் ஆண்டு வாக்கில் 46% வேலைவாய்ப்புகள் விவசாயம் சார்ந்தும் 35% வேலைவாய்ப்புகள் கைவினை அல்லது உற்பத்தி தொழில்களை சார்ந்தும் இருந்தன. மிக அரிதாக வெகு சில பணிகளே மனிதனின் அறிவாற்றலை சார்ந்ததாக இருந்தன. அந்த நிலையில் நீங்கள் யோசிப்பதில்லை, தொடர்ந்து உழைத்தீர்கள். அது கண்களுக்கு புலப்படும் விதத்திலும் கணிக்கக்கூடிய விதத்திலும் இருந்தது. இன்று அந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது. 38% வேலைவாய்ப்புகள் இப்போது மேலாளர்கள், நிர்வாகிகள், வல்லுநர்கள் எனும் பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இத்தகைய பணிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப கணித்து சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளாகும். அடுத்த 41% வேலைவாய்ப்புகள் உங்கள் மூளையாலும் உடலாலும் சரிசமயமாய் செய்யக்கூடிய நுகர்வோரை சார்ந்த பணிகள் ஆகும். நம்மில் பெரும்பான்மையோர் ஏறக்குறைய ராக்ஃபெல்லரை போன்றே பணியாற்றுபவர்கள். நாம் 1950களில் உழைப்பாளிகள் ஈடுபட்டதை போன்ற பணிகளில் ஈடுபடுபவர் அல்லர். அதாவது மாலை பணியிடத்திலிருந்து வெளியேறியதும் அன்றைய பணிகள் முடிந்துவிட்டன என்று கொள்ளும் நிலையில் நாம் இல்லை. நாம் தொடர்ந்து நம் மூளைக்குள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இதனால் நாம் செய்யும் பணி முடிவு பெற்றதாக நாம் நினைப்பதற்கே இடமில்லை. நீங்கள் சீருந்துகளை உற்பத்தி செய்யும் பணியில் இருந்தால் அந்த பணியிடத்தில் நீங்கள் இல்லாத போது நீங்கள் அந்த பணிக்காக செய்ய வேண்டியதென்று ஏதும் இருக்காது. பணியிடத்தை விட்டு வெளியேறும் போது பணியில் பயன்படுத்திய கருவிகளோடு உங்களையும் அந்த பணியிலிருந்து விலக்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை சந்தைப்படுத்த நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்றால், அதாவது உங்களின் அறிவாற்றல்
அறிவாற்றலை பயன்படுத்தி சில முடிவுகளை எடுக்கும் வகையில் உங்கள் பணி இருக்குமாயின், உங்கள் மூளையே உங்கள் கருவியாகிறது. அது உங்களை விட்டு எப்பொழுதுமே விலகுவதில்லை. நீங்கள் பயணம் செய்யும் போதும், இரவு உணவை உண்ணும் போதும், உங்கள் குழந்தைகளை படுக்க வைக்கும் போதும், பணி அழுத்தத்தின் காரணமாக அதிகாலை 3 மணிக்கெல்லாம் நீங்கள் விழித்துக் கொள்ளும் போதும், நீங்கள் உங்கள் பணியின் திட்டத்தைப் பற்றி நினைத்த வண்ணமே இருப்பீர்கள். 1950ஆம் ஆண்டு நீங்கள் இருந்திருந்தால், பயணிப்பதை விட காலத்தின் ஓட்டத்தோடு நீங்களும் பயணித்தபடியே இருப்பீர்கள். இது உங்களை ஒரு நாளில் 24 மணி நேரமும் பணியாற்றுவதைப் போல் உணர வைக்கின்றது. இதையே தி அட்லாண்டிக் இதழில் டெரிக் தாம்சன் ஒரு முறை இவ்வாறாக விளக்கியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டின் தொழிற்சாலை இயந்திரம் என்பது உடன் எடுத்துச் செல்லத்தக்க சிறிய வடிவிலானால், நவீன தொழிற்சாலை என்னும் சொற்றொடர் தொழில் நடைபெறும் ஓர் இடத்தை குறிக்காது. அது ஒரு நாளையே குறிக்கும். இன்றைய கணினியில் சாதனைகள் உற்பத்தி திறனுக்கான கருவிகளுக்கு தொழிற்சாலையிலிருந்து விடுதலை அளித்துவிட்டன. அறிவுசார் பணியிலிருப்போரில் பெரும்பாலானோர் தர்க்க ரீதியாக தங்களுடைய அலுவலகத்தில் மதியம் 2 மணிக்கு பணியாற்றலாம், அல்லது அதிகாலை 2 மணிக்கு டோக்கியோ நகரிலோ அல்லது நடுஇரவில் இருக்கையின் மீது கவிழ்ந்தபடியோ கூட பணியாற்றலாம். எனவே அவர்கள் பயன்படுத்தும் மடிக்கணினிகளும் கைபேசிகளும் மற்ற ஊடக வசதிகளும் எங்கே எடுத்து செல்லக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய பொருள்கள் ஆகும். உங்கள் முன்னோர்களோடு ஒத்துப் பார்த்தால் நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனை இழந்தவர்களாகவே நீங்கள் உள்ளீர்கள். நமது வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பம் நாம் நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனை பொறுத்தே இருப்பதால், பொதுவாக நாம் எப்போதையும் விட வசதியாகவும் வளமாகவும் இருக்கும் போதிலும் இன்பத்தை உணர முடிவதில்லை. இம்முடிவு நமக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தாலும் இதுவே உண்மை நிலை. அதற்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் ஏதோ ஒரு தனித்துவத்துடன் இருப்பதால், நிலையை மாற்றி அமைப்பதற்கான வழி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்கப் போவதில்லை. எனவே நாம் செய்யக்கூடிய முதல் செயல், பொதுவாக எல்லோருக்கும் இன்பம் அளிப்பது எது, எல்லோருக்கும் இன்பத்தை மறுப்பது எது என்பதை உணர்தலே ஆகும். வாழ்வதற்கான 30 வழிகள் என்னும் தன்னுடைய நூலில் நூப்பியல் வல்லுநரான கார்ல் பிலிமர் 1000க்கும் மேலான அமெரிக்க முதியோர்களுடன் நேர்காணல் மேற்கொண்டு, அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் கற்ற மிகவும் குறிப்பிடத்தக்க படிப்பினைகளாக அவர்கள் எவற்றை கருதுகிறார்கள் என்பது குறித்து எழுதியுள்ளது இது. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட எவ்வளவு இயலுமோ அவ்வளவு கடினமாக உழைத்து சம்பாதித்து வேண்டிய பொருள்களை வாங்குவதே வாழ்வில் இன்பமாக இருப்பதற்கான வழி என்று குறிப்பிடவில்லை. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட குறைந்தபட்சம் உங்களை சுற்றியுள்ளோரிடம் இருக்கும் அளவேனும் உங்களிடம் செல்வம் இருத்தல் வேண்டும் என்றோ, ஒருவேளை அவர்களை விட அதிக செல்வம் உங்களிடம் இருந்தால் அதுவே உண்மையான வெற்றி என்றோ குறிப்பிடவில்லை. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட பின்னாளில் உங்களுக்கு பெரும் செல்வத்தை சேர்த்துக் கொடுக்கும் திறன் கொண்ட பணிகளைத்தாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்றும் குறிப்பிடவில்லை. தரமான நட்பு, தங்களை விட உயர்ந்தவர்களோடு தொடர்பில் இருத்தல், தனமாக செலவழிக்கும் பழக்கம், குழந்தைகளோடு எவ்வித காலவரையற்ற நிலையில் நேரம் செலவழித்தல் போன்றவற்றையே அந்த முதியவர்கள் மதிப்புமிக்க செயல்களாக குறிப்பிட்டுள்ளனர். உங்கள் குழந்தைகள் உங்கள் அண்மையை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை, அல்லது உங்கள் பணத்தால் கிடைக்கும் பொருட்களை எதிர்பார்ப்பதில்லை. குறிப்பாக நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதையே விரும்புகின்றார்கள். வாழ்க்கையில் அனைத்துமாக வாழ்ந்து கடந்த அவர்களிடமிருந்து இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனே நாம் சேர்க்கும் செல்வம் ஈட்டு தரும் மிகப்பெரிய லாபமாகும். இப்போது செல்வத்தினால் கிட்டும் மிக குறைந்த லாபம் ஒன்றை குறித்து ஒரு சிறிய அத்தியாயத்தில் காண்போம். அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.